அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா வந்து அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கையில நாம திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருப்பாரு, நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நாம நிறைய விஷயத்துல ரொம்ப குழப்பமா ஆயிரும். தேவன் என் கூட இருக்கிறாரா, எனக்கு மட்டும் அற்புதம் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் நடக்க மாட்டேன் சொல்ல இங்கே ஒரு காரியம் இருக்குது. அவர் வருகிற நாளிலே அந்த நேரத்துக்காயும் காலத்துக்காயும் அவர் பொறுத்திருக்கும்படி சொன்னார். நீங்க நல்லா வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை முழுவதுமா வாசித்து பாருங்க பிரியமானவர்களே. அங்கே தேவன் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரல. விசுவாசி நிறைய சொல்லுங்க. நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் காலம் நம்ம காத்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு உடனே நடந்துடணும், எல்லாமே இன்னைக்கே நடந்தணும், இப்பவே நடக்கணும் இல்லையா? அதனால நாம் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் சீக்கிரமா பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. நம்ம என்ன மாதிரி கரம் அது? பலத்த கரம். பாருங்க, ஏற்பட்ட கரத்துக்குள்ள எப்படி இருக்க சொல்றாரு, அடங்கி இருக்கணும். ஒரு கல்யாணம்னு சொன்னா ஒரு நாள் நடக்கலாம். ஒருவேளை யூதர்கள் முறையின்படி பார்த்தா 3 நாள் 1 வார காலங்கள் திருமணங்கள் நடைபெறலாம். ஆனால் அழைக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு திராட்சரசம் குறைவுபடுது. பாருங்க, ஒரு கல்யாணம் இப்போலாம் நமக்கு கல்யாணம் எல்லாம் செய்யும் போது ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்து உடனே அதை சால்வ் பண்றது நமக்கு நிறைய வழிமுறைகள் இப்போ வந்துருச்சு இல்லையா? ஏன்னா எல்லாமே ஒரு டக்குன்னு பண்ணிக்கலாம். அந்த காலத்துல ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். ஏன்னா அவர்கள் அந்த திராட்சரசம் பரிமாறுதுன்றது அவங்க இயற்கையா கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். பாருங்களேன், குறைவுபட்ட பொழுது உடனே செய்யவும் உடனே அதை எடுத்து கொடுக்கவும் இல்ல வேற ஏதாவது செய்யவும் கொஞ்சம் தாமதிக்கிற வேளையில தேவன் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த கல்யாண வீட்டுல செய்த அற்புதம் குறைஞ்சபட்சம் இப்ப சாப்பிடுறாங்கன்னு வைங்களேன். இப்ப நம்ம எல்லாரும் சாப்பிட போறோம். அப்போ கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சாப்பிடுறோம், ரெண்டாவது தடவை டைம் டிஃபரெண்ட். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்துல இல்ல ஒரு 3 மணி நேரத்துல ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள அங்க ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும்ன்ற சூழ்நிலை அந்த கல்யாண வீட்டுக்குள்ள இருந்துச்சு. பாருங்க, இன்னைக்கு நமக்கு கர்த்தர் செய்கிறது இங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆனா ஒரு 3 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல கர்த்தர் அங்கே திராட்சரசமா மாற்றி கொடுத்தாரு. ஆனா நாம வாழ்க்கையில பொறுத்து இருக்கிறதுக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு என் வேலை வரும் வரைக்கும் நீங்க காத்திருங்க. விசுவாசி நிறைய சொல்லலாமா? நம்ம டைமுக்கு நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க அழைத்திருப்பீர்களே ஆனால், உங்க வீட்டுக்குள்ளேயோ உங்க உள்ளத்துக்குள்ளேயும் என் தேவனை நீங்க அழைத்திருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இங்க தேவன் வந்திருக்கிறாரு. இயேசு வந்த வீட்டுல குறை ஒன்னா இருக்குதா? நம்ம நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க முன்னால் அழகா எழுதி போட்ட என்ன போட்டிருக்கோம்னா, இயேசு வீட்டின் தலைவர் இல்லையா, அவர் தான் இந்த வீட்டுக்கு எஜமானன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா அந்த போர்டுல இருக்கிற வசனத்துல மட்டும் தான் அவர் இருப்பாரு. ஆனா வீட்டுக்குள்ள யாரு இருப்பாங்கன்றது நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பிரியமானவர்களே, என் தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நான்லாம் ஒரு தள்ளப்பட்ட கல்லா இருந்தேன். நான் வரும்போது அந்த தம்பிக்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பத்தி நான் சொல்லிட்டு வந்தேன். நான் உங்க முன்னால் நிக்கிறதே கர்த்தர் கொடுத்த எனக்கு பெரிய கிருபை இல்லையா? ஏன்னா நான் எங்க வீட்லயே வந்து எங்க கூட பிறந்தவங்க மொத்தம் ஒரு 6 பேர். அப்பா அம்மா நல்ல ஒரு ஊழியக்காரங்க. இருந்தாலும் எனக்கு நான் ரொம்ப படிப்புல ரொம்ப பின்தங்கி இருப்பேன். ஏன்னா எனக்கு எதையுமே உடனே செய்ய முடியாது. ஏன்னா நான் கொஞ்சம் படிப்பறிவு எனக்கு கம்மி தான், குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது நான் நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்னால் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏனென்றால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். சமைக்கிற வேலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிறு வயது முதல் கொண்டே நான் நல்லா, ஏன்னா எங்கள் அம்மா ஊழியத்தில் இருந்ததுனால அநேக ப்ரேயருக்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு கொடுக்கணுன்றதுனால நல்லா சமைக்கிறதுல ரொம்ப ஒரு அதிக ஆர்வம் உடையவளாக இருந்தபடினாலே நான் படிப்பறிவே எனக்கு குறைஞ்சி போச்சு. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால நான் வீட்டிலே மிகவும் குறைவான ஒரு படிப்பு எங்கள் வீட்டில் நான் படிச்சிருக்கேன். ஆனால் கர்த்தருக்குள்ள நான் ரொம்ப நாளங்கள் ஆண்டவருக்குள்ள நான் ஊழியத்துக்கு வந்த போது நான் ரொம்ப யோசிப்பேன், ஆண்டவரே நான் ஞானத்திலே குறைவா இருக்கிறேனேப்பா, என்னை நீங்க ஆசீர்வதிக்கணுமே, என்னை எப்படியாவது நான் உயர்த்தப்பட வேணுமே, நான் என்ன செய்வேன், இந்த வயசுல போய் படிக்க முடியுமா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அநேக காலங்களை நான் கலங்கி கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு நேரம் காலங்கள் உண்டு என்பதை நான் மறந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. அந்த நாளில நான் அநேக வாரப்பட்டு கண்ணீரோட ஜெபிச்ச காலங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய நேரத்துக்காக நான் காத்திருந்தேன். பாருங்க, எவ்வளவு நாளா எனக்குள்ள அந்த வாஞ்சை இருந்துச்சு. ஆனால் அதை செய்ய முடியாத அநேக தடைகள் இருந்தது. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது கூட என்னால் நான் 99 ஊழியத்துக்கு முதல் தரையா வந்தேன். ஆனாலும் என்னால் அந்த மினிஸ்ட்ரியில் என்னால் படிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வழிகளும் வரவே இல்லை. எனக்கு ஒரு 7 வருடங்கள் காலங்கள் நான் காத்திருந்தேன். அப்பா எனக்கு நீங்கள் ஏன் நான் இந்த வேத புத்தகத்தை நான் சுமக்கிறேனே, எனக்கு தேவையான வேதத்தின் ஞானம் வேணுமே ஆண்டவரேன்னு சொல்லி நான் கேட்பேன். ஆனாலும் எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கர்த்தர் ஒரு நேரம் குறிச்சாரு.
அவர் திட்டத்தை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். அதன் பிற்பாடு நான் இப்போ இறையில படிச்சு, அதாவது தியாலஜி முடிச்சு, இப்போ நான் சொன்ன மாதிரி கர்த்தருக்குள்ள வேதத்தின் தேவைக்கான ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நேரம் காலம் நம்ம காத்திருக்க வேண்டும். பாருங்களேன், இந்த கல்யாண வீட்டுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ்ல கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டாரு. ஏன்னா அந்த டைமுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு அற்புதம் நடந்தா அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அந்த வீட்டுல ரொம்ப ஒரு மனசு கஷ்டம் வந்திருக்கும். என்னடா இவங்க அழைச்சாங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு திராட்சை ரசம் கூட கொடுக்காம அனுப்பிட்டாங்க, என்ன கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. பாருங்களேன், ஆண்டவர் அந்த இல்லத்துக்குள்ளே போனதினாலே, கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள அழைக்கப்பட்டு இருந்ததினாலே அங்க இருக்கிற குறைகள் நிறைவாக்கப்பட்டுருச்சு. எப்படி நிறைவாச்சு தெரியுமா? ஆனால் அங்க இருந்த ஒரு சில காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியில வந்தது பிற்பாடுதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நாம எல்லாம் நல்ல அழகா அந்த வசனத்தை நம்ம படிக்கணும். உண்மையாவே பாத்தீங்கன்னா அங்கே சுத்திகரிக்கிற முறையின்படி வைக்கப்பட்டிருந்த ஒரு 6 கற்சாடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அந்த இடத்துல பார்ப்போம் என்றால் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அங்கே 6வது வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அல்லேலூயா. அங்கே இருந்தது. என்ன சுத்திகரிக்கிற முறைன்னா, யூதர்களுக்கு ஒரு பழக்கம், அடிக்கடி கை கால்களை கழுவி கொள்கிற ஒரு பழக்கம் இல்லையா? அந்த காலத்துல கூட இருந்தது. ஏன்னா எங்களுடைய வீட்லயும் எங்க தேசத்துலயும் கூட இப்ப கூட இருக்கு. பழைய வீடுகள் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள இப்பதான் எல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு, எல்லாம் செருப்பு போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள நடக்கிறோம் கொள்றோம். அப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. என்ன செய்வோம் அப்படின்னா, வெளியில எல்லாம் ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருப்பாங்க, எங்க போனாலும் கையை கால கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இன்றைய வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு இருந்த பழக்க வழக்கமும் சுத்திகரிக்கிற முறைப்படி அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. கை கால்களை அப்பப்போ கழுவிக்குவாங்க. நம்மளாவது வெளியில போயிட்டு வந்தா கழுவுறோம், அவங்க எனி டைம் எப்ப போனாலும் கையை காலை கழுவிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவர்களுக்குள்ள இருந்தபடியினாலே அந்த கற்சாடிகள் எங்கே இருந்தது? சுத்திகரிக்கிற முறைக்காக, கை கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட அந்த கற்சாடிகள் வெளியிலே இருக்க முடியாது, உள்ளத்துக்கு வைக்க முடியாது இல்லையா? இப்ப நாம எல்லாமே வச்சிருக்கோம், எல்லாரும் வீட்டுல ஒரு சிலது வெளியே தான் இருக்கும், 1-2 உள்ளதான் இருக்கும். உள்ள இருக்கிறது வெளியே போக முடியாது, வெளில இருக்கிறது உள்ள வர முடியாது. ஏன்னா அது அந்த ஸ்தானத்துல இருந்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த 6 கற்சாடிகள் வெளியில இருக்குது. வர்றவங்க போறவங்க கையை காலை கழுவிட்டு தான் அது உள்ள என்ட்ரு ஆகணும். ஏன்னா அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவர்கள் கைகளை கால்களை கழுவிட்டு வரணுன்றது ஒரு வழிமுறையா இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கப்பட்ட அந்த 6 கற்சாடிகளை ஏன் தேவன் பார்த்தாரு, எதற்காக அவர் அற்புதம் செய்து அந்த கற்சாடியை பார்த்தாரு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ள இருந்த முதல்ல கர்த்தர் பாப்பாருப்பா நம்மள கூட. நாம நினைப்போம், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நம்ம வீட்டுல இருக்கிற குறை நிறைவாகணும்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு 6 கற்சாடியோ 5 கற்சாடியோ 2-3 வீட்டுல இருக்கிறது எல்லாமே இருக்கு. அந்த கற்சாடிகளுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணீர் ஒரு சில பாவத்தை குறிக்குது. இன்னைக்கு சுத்திகரிக்கிற முறைன்னு சொன்னா அந்த தண்ணீர் என்ன செய்யணும்னா கை காலை கழுவணும். அப்போ அது தண்ணி என்ன ஆகும், கழுவும் போது அது என்ன ஆகும், கீழே வீணா போகும். கை மேல தண்ணி கழுவணும்னு அது வெளியில வரணும். ஸோ அப்போ கர்த்தர் பார்க்கிறாரு, அவருடைய நேரம் காலம் வர்ற வரைக்கும். பாருங்க, வர்றவங்க எல்லாம் வர்றாங்க, அந்த 6 கற்சாடியில் இருக்கிற தண்ணி எடுத்து கையை காலை கழுவுறாங்க. கழுவ கழுவ அதுல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ அதுல இருக்கிறது எல்லாமே காலி ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசுவின் தாய் போய் சொல்றாங்க, இங்க திராட்சரசம் குறைவுபட்டுச்சு அப்படின்னு சொன்னப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு, என் வேலை இன்னும் வரல, உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. அப்ப அந்த அம்மா போய் சொல்லிடுறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு, அவங்க போயிடுறாங்க. ஆனா தேவன் பார்த்து கொண்டிருக்காரு. எதை தெரியுமா? அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்தப்போ கர்த்தர் எதை பார்த்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா? அங்க இருக்கிற அந்த 6 கற்சாடியை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தா, அதுல இருக்கிற தண்ணீர் எப்படி செலவாகுது, என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கொண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள தேவன் வந்திருக்க, உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளை கர்த்தர் அற்புதம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை என்னென்ன ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. அதுக்கு கர்த்தர் எவ்வளவு டைம் ஆனாலும் எடுத்துப்பாரு. ஆனா இங்க கல்யாணத்துக்கு தேவைப்பட்டது ஒரு 3-4 ஹவர்ஸ்ல ஆண்டவர் மிரக்கல் செஞ்சாரு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு நாள்ல செய்யலாம், ஒரு வாரத்துல செய்யலாம், ஒரு மாசத்துல செய்யலாம், ஒரு வருஷம் வாழ்நாளுக்குள்ள கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரால செய்கிற அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனாலும் கர்த்தருடைய கண் அந்த இடத்துல வைக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை அந்த கற்சாடியில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் வர்றாங்க, எல்லாரும் வந்துகிட்டு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. வர்றவங்க எல்லாரும் பாக்குறாங்க, அந்த தண்ணியை கையை கால ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க குறையப்படுது, அடுத்த பந்திக்கு சாப்பிடுறதுக்கு அந்த திராட்சரசம் வேணும். ஆனாலும் கர்த்தருடைய நேரம் அங்க இன்னும் வரவே இல்லை. காரணம், தேவன் அதை கண்ணோக்கினார். எதை? அந்த கற்சாடியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா செலவாகி அதுல இருக்கிற தண்ணி எல்லாம்
ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த 6 கற்சாடி எம்டி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, எல்லா தண்ணியும் தீர்ந்து போன உடனே ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். 7வது வசனத்தை நாம் படிப்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணி நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. இங்க நிச்சயமா பாருங்க, வெளியில இருக்கிற அந்த 6 கற்சாடிகளை கர்த்தர் பார்த்து அவைகளிலே தண்ணீர் நிரப்புங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒன்றும் வேணாம். நம்ம இன்னைக்கு டாய்லெட்ல நம்ம ஒரு சில இது வச்சிருப்போம். இப்போ அங்க இருக்கிற பாவிக்கிறது கொண்டு வந்து நீங்க கிச்சன்ல சமைக்கிற இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்வோம்? முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரோமா? என்ன செய்வோம்? ஐயோ அது நமக்கு இங்க வரக்கூடாது, நல்லது கிடையாது, அது எங்க இருக்கணும், வெளியில போனாலும் போவோமே தவிர திருப்பி உள்ள வராது. அது வீசினாலும் வீசுவோம், அது உள்ள. ஆனா கர்த்தர் அந்த 6 கற்சாடிகளை தண்ணி நிரப்புங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வேலைக்காரப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்வாரு? ஏன் இன்னைக்கு ஊழியக்காரர் யார் தெரியுமா? நடுவில் மீடியாட்டர் மாதிரி நிற்கிறோம். கர்த்தர் சொல்றாருமா, உன் வாழ்க்கையில நிறைய காரியங்களை என்னிடத்துல ஒரு சில பேர் கவுன்சிலிங் ப்ரேயருக்கு வரணும். நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு வார காலம் சொல்றாரு, 1 மாதம் வெயிட் பண்ணிப்போ அப்படின்னு சொன்னப்போ, அவ்வளோ நாள் செய்யுமா, வெயிட் பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவாரு. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ற அந்த கால நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதான் அற்புதம் நடக்கும். இங்கே அவர்கள் நடுவுல இருந்து அந்த தாய் சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்றாரு செய்யுங்கப்பா, இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க அந்த வார்த்தையை நம்பி உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, கர்த்தர் நம்மளை கூப்பிடுவாரு, ஏசு கிறிஸ்து எப்போ கூப்பிடுறாரு அப்போ பார்த்துக்கலாம், இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் சொன்னது. வேலைக்காரர் அமைதியா இருக்கிறாங்க. ஆண்டவரே அவளை அழைக்கிறார். அந்த வேலைக்காரரை கர்த்தரே கூப்பிட்டு சொல்றாரு, ஜாடிகள்ல தண்ணி நிரப்புங்க. அவங்க ஏதாவது பேசினதா இங்க வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குதா? ஐயா நீங்க என்னங்கய்யா உண்மையாதான் பேசுறீங்களா? அது எந்த கற்சாடின்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கை கால் கழுவுறதுக்காக வெளியில வச்சிருக்கோம், அதை கொண்டு வந்து தண்ணி ஊத்துங்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஏதாவது அவங்க கேட்டாங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு அங்க இருக்கிற எல்லாவற்றையும் என் தேவன் சீர்தூக்கி பார்த்து, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த கற்சாடி உள்ள இருக்கிற தண்ணி என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற பாவமான காரியங்கள், நம்ம உள்ள இருக்கிற பாவமான நம்ம வீட்டில் சரி செய்ய வேண்டிய அநேக விதமான அசுத்தமான காரியங்கள், இவை எல்லாவற்றும் நீங்கும்படியா என் தேவன் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறது எல்லாமே வெளியில வந்துருச்சு. இருக்கிற கொஞ்சம் எல்லாம் வெளியில வந்த பிற்பாடு அது எம்டியா இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அதுல தண்ணி நிரப்புங்க. விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் பார்த்தாங்க. சொல்றவர் யாரு? தேவன். ஒன்னும் பேசல, நேரா போனாங்க. நிச்சயமா அவங்க அந்த கற்சாடிய வெளியில வச்சு தண்ணி ஊத்தி இருக்க வாய்ப்பே இல்லை. அதை நல்லா யோசிக்கணும். முதல்ல அதை எடுத்துட்டு போய் கழுவி கொண்டு போய் எங்க கொண்டு போயிருப்பாங்க? நேரா கிச்சனுக்கு போயிடுச்சு அந்த 6 கற்சாடிகளும். பாருங்க, முதல்ல கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்ட போது முதலாவது தன்னுடைய ஸ்தானம் மாற்றப்பட்டுச்சு அந்த கற்சாடிக்கு. விசுவாசம் அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தர் நம்மளை பார்ப்பாரே ஆனால், தேவன் உன் வாழ்க்கையில வருவாரே ஆனால், உங்க சூழ்நிலைகள், உங்க சந்தர்ப்பம், உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கல, நான் நல்லா 10 வருஷமா வரேன் சர்ச்சுக்கு, ஒரு 2 வருஷமா வரேன், 20 வருஷமா வரேன், நான் ஆண்டவரை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா கர்த்தர் எனக்கு கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை கேள்வி கேட்கறவளா இருக்கலாம். பிரியமானவர்களே, என் தேவன் சொல்றாரு, ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும், நல்ல பங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாதம் என்றது மறந்து போகாதுங்க. ஏன் மார்த்தாள் மரியா 2 சகோதரி இருந்தாங்க இல்லையா? அவங்க 2 பேர்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்தவளோ மார்த்தாள். ஐயா வாங்க எங்க வீட்டுக்கு, உபசரணையோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். ஆனா கூப்பிட்டுட்டு அவன் என்ன செய்ய போனா தெரியுமா? என்ன செய்ய போயிட்டா? உபசரிக்கணுங்க. இப்ப கூட வந்தவங்களுக்கு ஒரு டீ தண்ணி கொடுக்க வேணாமா? நேரா போய் சமைக்கிறதுக்கு போய் உட்கார்ந்தாச்சு. கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்தவன் யார் தெரியுமா? ஒரு சகோதரியாகிய மரியாள். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்தா ஒரு பேசுறதை கேட்டுக்கொண்டிருந்தாளாம். பாருங்க, தேவனை நாம இன்னைக்கு நம்ம அப்படித்தான் பண்றோம். வீட்டுக்குள்ள தேவன் இருக்காரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட நாம எதுவுமே பேசுறது இல்லை. அப்படின்னா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர்கிட்ட நாம எதையுமே பேசுறது கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்காரு, ஜெபிக்கிற ஒரு பழக்கம் சரி வர செய்ய மாட்டாங்க. ஆனா மார்த்தாள் மாதிரிதான் இருப்பாங்க. வீட்டுல ஆண்டவர் சொன்ன மாதிரி வெளியில ஒரு அழகா ஒரு வசனம் போட்டுட்டு வீட்டுல ஒரு கிராஸ் வச்சுட்டு வீட்டுல பயபக்தியா இருக்க மாதிரி தெரியும். பட் அவங்க வீடு அழகா இருக்கும், ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்காது? ஆண்டவருடைய செயல்பாடும் கிரியையும் இருக்கவே இருக்காது. கர்த்தர் அப்பொழுது நமக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்தின் அருகே உட்கார வேண்டும். அப்பதான் அந்த கற்சாடி வெறுமையாகி எப்படி மிரக்கல் நடக்கிறதுக்கு அது உள்ள போச்சு, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்.
பாருங்க, மரியாள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே அந்த மார்த்தாளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நேரா வந்து ஆண்டவர், ஆண்டவரே உனக்கு கவலை இல்லையாப்பா, என் சகோதரி தனியா விட்டுட்டு வந்திருக்காளே, நான் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, உங்க கவலையே இல்லையா ஆண்டவரேன்னு கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். எது? நல்ல பங்கு, கர்த்தருடைய பாதம், அதை விட்டுட்ட. பாருங்க, ஒருத்தரை நம்ம கூப்பிடுவோம். நிறைய பேர் அப்படி வீட்டுல விருந்தாளிங்க வந்திருப்பாங்க. வந்தவங்க ஒண்ணும் இல்லை, நாம அப்படி பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது நம்மளை உபசரிக்கிறது நம்ம கூப்பிட்டுருக்கோம், வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அழகா அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு பேப்பர், ஒரு சில பேர் அப்படிதான் செய்வாங்க. பேப்பர் எடுத்துட்டு டிவி எல்லாம் போட்டுவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க வரேன்ட்டு உள்ள போவாங்க. ஏன்னா அவங்க பாட்டு அந்த பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா உள்ள போய் டீ ஊத்துறாங்களா சமைக்கிறாங்கன்னு தெரியாது. இல்லைன்னா யாராவது பிள்ளைங்களை விட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் போறேன். அதைத்தான் இந்த மகன் செஞ்சா, மார்த்தாள் அதை தான் செஞ்சா. வந்திருக்கிறவர் யாரு? என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. நான் அவர்கிட்ட உட்கார்ந்து என்னுடைய தேவைகளை குறித்து அவருடைய வார்த்தைகளை குறித்து நான் கேட்பேன்ற எண்ணம் அந்த மார்த்தாளுக்கு வரவே இல்லை. மரியாளுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு. அவர் உட்கார்ந்து தேவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நீங்க எப்படி வச்சிருக்கீங்க பிரியமானவர்களே? தேவன் உங்களோட இருக்கிறாரா? உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது தேவன் உங்க பக்கத்துல நிற்கிறாரா? கூப்பிடு, நான் இதோ இருக்கேன்னு சொல்றாரு, கொடுக்குறாரா, செய்யறாரா? இந்த கற்சாடிகள் வெறுமையா இருந்ததுக்கு கர்த்தர் பார்த்தார். அதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். பார்த்து கூப்பிட்டாரா, வாங்க வாங்க உள்ளாண்டி? இல்லவே இல்லை. அழைக்கப்பட்டிருந்ததுனால அந்த வீட்டுல ஒரு அற்புதம். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்களா, இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இல்லையா? பேசணும், கர்த்தர்ட்ட பேசணும். ஆண்டவர்ட்ட நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்களை தேவனிடத்துல நாம் தெரியப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நிறைய பேர் ஜெபிக்க கூட தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. யாரையாவது ஜெபிக்க சொல்லிட்டு அவங்க பண்ற ஜெபத்துக்கு கூட ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் வாய்களை விரிவாய் தருங்க, நான் நன்மையினால் நிரப்புவேன். ஆண்டவர் வாயை திறந்த எதனால் நிரப்புறாரா? நன்மையினால. பாருங்க, அவர் தீமையை குறித்து ஏதாவது பேசுறாரா? நீ பேசு, நான் உன்னை நன்மையினால நிரப்புவேன், உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், நான் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். தேவன் ஒருத்தரையுமே உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னதே கிடையாது. எல்லாரும் குறைய நிறைவாக்கி ஆசீர்வாதம் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நாம அவரை பயன்படுத்தாம விட்டுட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கோம். கல்யாண வீட்டுக்குள்ள ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கும்போது நேரம் என்ன வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க வெயிட் பண்ணி ஆகணும். ஒருவேளை அந்த கல்யாண வீட்டுல இருக்கிற அந்த அழைக்கப்பட்டவங்க ஐயோ வெயிட்லாம் பண்ண முடியாதுப்பா, ஏதாவது ஒன்று செய்யுன்னு சொல்லியிருந்தா பண்ணியிருக்கலாம். நிச்சயமா போய் ஒருவேளை வெளியில ஏதோ வாங்கிட்டு வந்தோ இல்லை ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது ஒரு நிறைவு செஞ்சு அனுப்பியிருப்பாங்க, இல்லாம இருந்திருக்காது. ஆனாலும் அந்த டைமுக்கு காத்திருக்கணும். கர்த்தர் சொல்ற நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? நாம வெயிட் பண்ணணும், கொஞ்ச நாள் காத்திருக்கணும். வர்றதுக்கு உண்மையாவே ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா ஒரு 10 மாதம் ஒரு தாய் அந்த கருவை சுமக்க வேண்டியது. ஏன்? எதற்காக? ஏன் கடகடன்னு பண்ணிட முடியாதா? பாருங்க, உற்பவ கால திட்டம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வெயிட் பண்ணணும். ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுத்து கொஞ்சம் காலம் காத்திருக்கணும். கர்த்தர் சொல்வார், 1 வருஷம் 2 வருஷம் 1 மாதம் இல்ல 10 வருஷம் கூட வெயிட் பண்ணணும். கர்த்தர் கொடுத்தாருன்னா நல்லதா தான் கொடுப்பாரு. ஒரு நாளும் அவரு கெட்டு போனதே வேண்டாதது கொடுக்கிற தேவனே அல்ல. அல்லேலூயா. அவர் கொடுத்தா உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கொஞ்சமா விட்டு கொடுக்கறவங்க கிடையாது. சரி பரவாயில்ல கொஞ்சம் வச்சுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதான் இருக்குது அப்படி கொஞ்சம் பண்ணி அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அவர் கொடுத்தா அப்படியே தாராளமா கொடுப்பாரு. ஏன்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிறாரு. கேட்டாதான் நம்ம கிடைக்கும் இல்லையா? வாயை திறந்து கேட்கணும். கர்த்தர்கிட்ட குறைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருக்காக நம்மளை உருவாக்குச்சு இல்லையா? நம்மளை உருவாக்குனவர் யாரு? தேவன் தான். இந்த தாயின் கருவில உருவாக்குனவர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து உட்கார வச்சு இவ்வளவு பலவீனம் நமக்கு இருக்கு. ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிடும். நிறைய பேர் சொல்ற விஷயம்லாம் எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, ஒரு தலை வலிக்கு கூட சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு முடியல. நம்மளை குறித்தே நம்ம சரீரத்தை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டே நம்மளையே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு 2 மணி நேரம் ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தருக்கு நேரம் செலவிடணும்னா முடியவே முடியாது. ஏனென்றா அது எப்படி இருக்கும்? அதுதான் ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா மத்த பாருங்க, இந்த 6 நாளும் போய் ஓடுன்னு ஓடுவோம். ஏன்னா நமக்கு என்ன இருக்கு? அங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவோம், டைமை கீப்பப் பண்ணுவோம். நிறைய பேர் நான் பார்ப்பேன். ஆனா சர்ச்சுக்கு வந்தோம்னா மட்டும் நேரம் தாழ்த்து வரும். அங்க யாரும் கண்டிஷன் பண்ண ஆளே இல்லையே, இல்ல எப்ப போனா என்ன, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் ஷெடியூல் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஆராதனைக்கு அப்புறமா போகணும், மெசேஜ் டைம் போகணும், இல்லைன்னா வரும் ஆராதனை மட்டும் 2ஆ பிரிச்சுப்பாங்க. அதே 1 hour அது மட்டும் வந்துடுறேன், நான் ஆஃப்டர் 1 hour கழிச்சு நான் போயிட்டு வந்துடுறேன். கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. அல்லேலூயா. நாம் எப்படி நேசிக்கிறோம் நம்மளை பிரியமானவர்கள், என்ன எப்படி நேசிப்போம். அன்பா இருக்கிறவங்களுக்காக நம்ம எல்லாமே செய்வோம் இல்லையா. அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ, நம்மளால அவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தி அவளை நல்லா வச்சுப்போம். ஆனா கர்த்தரை மாத்திரம் தேடுறதுல ரொம்ப குறைவுள்ளவளா இருக்கும். அழைக்கப்பட்ட இந்த திருமண வீட்டுல தேவன் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு எதுக்கு தெரியுமா? அவர்கள் எல்லாரும் மாறணும். அங்க இருக்கிற இந்த 6 கற்சாடி மாதிரி இருக்கிற குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மாறணும். கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணாரு, மாறட்டும். அங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகள், உபத்திரவம், பாவம், ரோகம், சாபம் எல்லாம் வெளியில வரணும். ஏன்னா திரும்பமா அதே கற்சாடிக்குள்ளதான் ஒரு நல்ல ஒரு திராட்சரசம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 6 கற்சாடியை கர்த்தர் கொண்டு போய் தண்ணியை நிரப்பணும்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவங்க ஒண்ணுமே ஐயா இதெல்லாம் வேண்டாம்னு எதுவுமே சொல்லல. கர்த்தர் சொன்னா உடனே கீழ்ப்படிஞ்சு நேரா கொண்டு போயிட்டாங்க. அதை கொண்டு போய் அதுல என்ன பண்ணாங்க, தண்ணீரை ஊற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாலேயும் அதே தண்ணி தான் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா யோசிக்கணும், நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த 6 கற்சாடியில முன்னால இருந்ததும் தண்ணீர் தான், இப்பவும் அதே தண்ணி தான் ஆண்டவர் ஊத்த சொல்றாரு. இல்ல ஆண்டவர் போயிட்டு நீங்க போய் அந்த பழம் வாங்கிட்டு வாங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, இல்ல நீங்க வேற ஏதாவது செய்யுங்க, நீங்க சொல்லிட்டு கூப்பிடுங்க, நான் வந்து செய்யறேன், எதையுமே சொல்லல. ஆக மொத்தம் அந்த கற்சாடிக்குள்ள இருந்தது முதலையும் அந்த தண்ணி தான், இப்பவும் அதே தண்ணீர் தான் அதுக்குள்ள இருக்குது. ஆனா கர்த்தர் பார்த்த உடனே அந்த தோற்றத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். உண்மையாவே நீங்க எல்லாம் இப்ப நான் இருக்கிறேன், இந்த 9ஆம் தேதி இங்க வந்தேன், இருக்கிறேன் 20 நாளா இங்க நான் இருக்கிறேன். அப்போ நான் போற இடங்கள்ல எல்லாரும் சொன்னது, நம்ம இந்த எலெக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. கர்த்தர் சொல்றாரு, ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. உண்மையா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கர்த்தர் கொடுக்குறாரு. விசுவாசத்தோட காத்துருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அல்லேலூயா. அப்ப எல்லா இடங்களையும் ஊழியக்காரர்களை போய் பார்க்கும் பொழுதோ, இல்லை விசுவாசிகளை சபையில் உள்ள பிள்ளைகளை பார்த்து ஜெபிக்கும் போதும் இதை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை தேவன் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபிக்கணும். வார்த்தைகள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஊழியக்காரரோ இல்ல சபை பாஸ்டர் எல்லாம் சொல்லும் பொழுது அதை கேட்டு தலையாடிட்டு போறதுக்கு பேரு வாக்கு தத்துவம் இல்லை. அதை போய் நாம என்ன செய்யணும்? தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம கேட்கணும். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இன்னைக்கு இல்லையா? அடுத்த வாரம் என்ன எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமா ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் இறுதியை மகிழ்ந்திருக்கும்படி என் தேவன் செய்வார். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்முடைய இருதயத்தின் வாஞ்சல் வேண்டுதலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் இல்லையா. இன்னைக்கு நம்மள யாரு கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்மள இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர்களை பேரே அவங்க கிட்ட கூப்பிட்டு அந்த ராஜா சொல்லி சபி சபி சபிங்கிறாரு இல்லையா. ஆனா தேவன் கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஆசீர்வதிப்பது எனக்கு சித்தம், நீ எப்படி என் பிள்ளைகளை சபிக்க முடியும் இல்லையா. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள கடந்து வந்திருக்காரு, ஆசீர்வாதம் கொடுக்கதான் அங்க வந்திருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அந்த வீட்டுல இந்த ராட்சசம் குறைப்பட்டுச்சு, என்ன செய்ய முடியும், அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரும் போயிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அழைக்கப்பட்டிருப்பாரே, ஆனா அந்த வீட்டுல குறையே இல்லை. விசுவாசி நல்லையா சொல்லலாமா? தேவன் நம் குறைகளை நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? என்ன செய்யணும்? அப்படி ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்காகவும் நல்லா யோசிக்கணும். என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ ஒரு கஷ்டம் வந்தா என்ன பண்ணும்? அப்படி பண்றது இல்லையே. கஷ்டம் வந்தா கொஸ்டின் மார்க், கேள்வி வந்துடும். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, நான் போய் பேசுறேன், எதுக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு? ஆண்டவர் சொல்ல எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். முதல்ல ஆண்டவர் சொல்ல நன்றி செலுத்து. நன்றி செலுத்துற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிட்டா தேவனை மகிமைப்படுத்துறான்னு வேதம் சொல்றது. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? நல்லா அடிக்கடி என் வாழ்க்கையில் நிறைய நான் ஜெபிப்பேன். ஆனால் ஜெபத்தை விட ஸ்தோத்திரம் தான் எனக்கு நிறைய பண்ண தெரியும். ஏன்னா எனக்கு அதுதான் என்ன எப்பவுமே நான் இருதயத்தில் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஸ்தோத்திர பலி எல்லாம் நான் வரும் ஆண்டு ஸ்தோத்திரப்பா அப்படிங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடந்து வர கொஞ்சம் ஏழையராக வந்துட்டேன். ஏன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு அவங்க என்னை கூட்டிகிட்டு வரணும், கொஞ்சம் முன்னால் அவங்க போக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் அப்படி இப்படி தடுமாறி வந்து ஒரு இடத்துல நின்னோம். அப்போ நான் நின்று, ஆண்டவரே இது நான் இதற்காக நான் உங்களை துதிக்கிறேன்ப்பா அப்படின்னு. அப்போ நான் கொஞ்சம் நன்றி இயேசுவே. அப்போ என் கூட இந்த பக்கத்தில் அந்த மகக்கடியா சிஸ்டர் இதுக்கு நன்றி இப்போ சொல்கிறீங்க, நான் நீங்கள் நடுவு தெருவில் நின்றுட்டு இருக்கீங்க, இப்போ நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பிள்ளை என்ன கேட்டுச்சு. நான் சொன்னேன், இந்த நேரத்தை கற்றுக் கொடுத்து எதற்காக இங்கே நிற்க வைக்கிறான்னு தெரியல, ஆனால் நாம நன்றி சொல்லணும். என்னை ஏன் கொண்டு வந்து இந்த நடுவு தெருவில் நிற்க வைக்கிறீங்க ஆண்டவரேன்னு கேள்வி கேட்கக்கூடாதுமா, நம்ம நன்றி தான் செலுத்தணும். அப்படிங்களா, சரி ஓகே. நான் நினச்சேன் நீங்கள் ஏதோ நினச்சேன், ஒன்றும் நினைக்கல. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்கள் சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே, உங்கள் சித்தம் இல்லாத ஆசீர்வாதம் ஆனால் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு வருவேன். கர்த்தர் கொண்டு போறாருன்னா என்னை எங்கே நிற்க வைக்கணுமோ அங்கே நிற்க வைப்பாரு. என்ன பேசணுமோ அவர் பேசுவார். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு இது கஷ்டமா இல்லை? ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் கடந்து போறீங்க, ஐயோ நான் உங்களை விட்டு எப்படி எனக்கு தெரியும், நீங்கள் போங்க அப்படின்னு. ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாவற்றுக்கும் நம்ம சோத்திரம் செலுத்தணும். நான் உடனே கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ணி, ஏன் நிற்க வைக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ண, அதெல்லாம் கேட்டால் யாருக்கு கஷ்டம்? ஆண்டவரை தூஷிக்கிறேன். நான் யாரை பார்க்க வந்திருக்கேன்? கர்த்தரை பார்க்க முடியா வந்திருக்கிறேன். நான் ஆண்டவரோட பேச முடியா வந்திருக்கிறேன். பிசாசு என்ன செய்வான்? நமக்கு போராட்டத்தை தான் உண்டு பண்ணுவான். அவனுடைய வேலை எப்பவுமே தேவன்கிட்ட நெருங்க விடாத பண்றது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அதை மேற்கொள்றது யார் தெரியுமா? நாம தான் மேற்கொள்ளணும். ஒருவேளை அந்த சின்ன பிரச்சனைக்காக நான் ஐயோ இப்படி இருக்கேன், என்னடா கஷ்டம், ஏன் இப்படி நினைச்சிருந்தா நமக்கு என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். இதைத்தான் நம்ம எதிர்த்து நிற்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அற்புதம் நடக்கணும்னா கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு சில காரியங்களை தியாகம் பண்ணணும். எதையாவது இழந்தா தான் உன்னை பெற்றுக்க முடியும். எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிக்க முடியாது இல்லையா? உன்னை இழந்தா தான் உன்னை கிடைக்க முடியும், இல்லைன்னா வராது. ஒரு விதைக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு பழமாகட்டும், ஒரு காயாக இருக்கட்டும், ஒரு பூவாக இருக்கட்டும், அதுக்கு ஒன்று விதைக்கணும் அப்படின்னா அந்த விதை அது என்ன ஆகணும்? அழியணும். அந்த விதை மண்ணுக்குள்ளே போச்சுன்னா அது அழியணும். அது அழிந்தாதான் ஒரு மரமாக வர முடியும். விசுவாசி நிலையில சொல்லுவோம். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறணும்னா நாம முற்றிலுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். கச்சாடியை போல அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்போ அந்த கச்சாடிகள் நினைச்சிருக்கோம், அப்பா நமக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் விழுந்து இனிமே நம்ம திரும்பமா நமக்கு இதே வேலை தான். யாரா வர போறவனுக்கு தண்ணியை ஊற்றி வைக்கிறது, கை கால் கழுவுறது தான் நம்ம பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்க, அது சூழ்நிலை மாறின உடனே அது நினைக்குது, என்ன நம்ம வெளியில இருக்கோம், உள்ள வந்திருக்கோம், சமைக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம உச்ச தெரு முனையில இருக்க வேண்டியவங்களை கொண்டாந்து உள்ள வச்சிருக்காங்களே. முதல்ல அவங்க சாணம் மாறி போச்சு, உள்ள வந்து நினைச்சிருக்கேன் என்ன ஆச்சு, திரும்பவும் அதே தண்ணி தான் உள்ள நம்ம மேலே ஊத்துறான், சேம் அதே தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா அதுல இருந்து வெளிப்படும் பொழுது அந்த எஜமான் கேட்கிறாரு, திருமணம் விட்டாரு, ஏன்பா யாராவது உண்மையா உலகத்துல இனி வரைக்கும் எல்லா கல்யாணத்தும் நடக்குது தான் கேட்டாங்க. எல்லாரும் முதல்ல நல்லது தான் கொடுப்பாங்க, ஆனா நீரோ ரசத்தை மாத்தி இவ்வளோ நேரம் நல்லா இருக்கிறதெல்லாம் கொடுக்காம ஹிந்தின பண்ணி கொடுக்குற ரசத்துக்கு இவ்வளோ ஒரு சுவை உள்ளதை இவ்வளோ நேரம் வச்சிருந்தீரேன்னு கேட்டாங்க. விசுவாசி நல்ல சொல்லுவோம். உண்மையாக ஒரு பழமொழி, பந்திக்கு முந்திக்கோ அப்படின்னு. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போயிடணும். கொஞ்சம் லேட்டாக போனால் ஐட்டம்லாம் குறைஞ்சிரும். என்ன அதான் கொஞ்சம் லேட்டாக போய் சாப்பிட்டா அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக பேசிக்கொள்ளணும். நாங்களாம் திருமண வீட்டுக்கெல்லாம் போனால் முதல் பந்தியில் நல்லா போட்டாங்க, எல்லாம் பரிமாற பழக்கம் உண்டு இல்லையா? இங்கே தான் இங்கே இந்த பொஃபே சிஸ்டம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எப்போ யார் கல்யாணத்துக்கு வந்தாலும் அவங்க உட்கார வச்சு பரிமாறி அனுப்பணும். அதுதான் எங்களுடைய பழக்க வழக்கம். அப்படி பரிமாறாமல் இந்த மாதிரி மாடலாக வந்து பொஃபே மாதிரி சிஸ்டம் போட்டாங்கன்னா திட்டுவாங்க, இங்கே வேறு வேலையே இல்லை, இப்போ பார்த்தாலும் வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இல்லையா? அப்போ பரிமாறும் போது அந்த இலையை போட்டு ஆகாரத்தெல்லாம் போடும் போது கரெக்டாக போடணும், சரியாக வைக்கணும். ஏதாவது ஒன்று குறைஞ்சிருச்சுன்னா அப்போ பேசுவோம் நாங்கள் போயிட்டு, ஃபர்ஸ்ட் பந்தியிலலாம் அந்த ஐட்டம் வச்சாங்க, ரெண்டாவதுல அதெல்லாம் இல்லை, அதில் இல்லை, இது குறைஞ்சிச்சு, அது கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ஏன்னா எங்களை திருப்தியாக கவனிக்கணுன்றது தான் அந்த கல்யாண வீட்டில் அழைச்சவங்களுடைய கடமை. அப்படி கவனிக்காத பட்சத்தில் குறைகளை சொல்றது வழக்கம். இப்போ பாருங்க, அங்கேயும் அதுதான் நடந்துச்சு. யாராவது முதல்ல சுவை இல்லாதது முதல்ல கொடுத்துட்டு சுவையானது யாராவது பின்னால் தருவாங்களா? வரமாட்டாங்களே. இங்கே அந்த மாதிரி தான் நடந்துச்சு. விசுவாசி நிறையா சொல்லுங்க. குறைகளை நிறைவாக்குறவர் நம்ம கூட இருந்தா கர்த்தர் அந்த வெறுமையான அந்த கற்சாடிகளை பார்த்து அதில் தண்ணீரை ஊற்றப்பட்ட உடனே உண்மையாவே தண்ணி அதில் ஊத்திட்டாரு. இந்த அற்புதம் எப்போ நடந்துச்சுன்றது நாம் இப்ப நல்லா யோசிக்கணும். உண்மையாக அந்த வேலைக்காரர்கள் கர்த்தர் சொன்ன மாதிரி அவர்கள் அந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பினார்கள். சொன்ன மாதிரி நிரப்பிட்டாங்க, அங்கே தண்ணி நிரப்பப்பட்டுருச்சு.
பாருங்க, அப்பொழுது 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். நல்லா யோசிக்கணும். தண்ணியை ஊத்திட்டாங்க. ஊத்துறதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போங்கன்றாரு. அப்ப அவங்களும் அங்க ஒரு கேள்வி இல்லை. அங்க அந்த ஒரு கேள்வியே அங்க இல்ல. என்னடா அது, தண்ணியை ஊத்தணும், அதை எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரே அப்படின்னு ஒரு கேள்விக்குரியல. ஆனால் நல்லா யோசிக்கணும். உண்மையாவே கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருந்துச்சு. ஆனாலும் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே நடக்கும். நல்லா யோசிக்கணும். தண்ணியை ஊத்தணும்னு அவங்க தான், அதை மொண்டு கொண்டு போறவங்களும் அவங்க தான். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் யாருக்குள்ள இருந்துச்சு? அந்த பந்தி விசாரிப்புக்காரன்கிட்ட இருந்துச்சு, அந்த வேலைக்காரன்கிட்ட இருந்துச்சு. பாருங்க, அவர் சொல்றாரு எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு சொன்ன பொழுது அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த டைம்ல தண்ணி தான். அவங்க அந்த போட்டு எடுக்கிறதுக்கு மக்க போட்டு எடுத்து வெளியில வரும்போது அது கையில் எப்படி ஆயிடுச்சு? ராட்சசமா மாறிச்சு. விசுவாசம் நிலையிலா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகும். தண்ணீரை மாத்திரம் ராட்சசமா மாத்திரம் இல்ல, எல்லாமே உங்க வாழ்க்கையில ஆண்டவரால மாற்ற முடியும். பிரியமானவர்களே, விசுவாசம் நிலையிலா சொல்றீங்களா? கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யறதுக்கு வெயிட் பண்றாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, எவ்வளவு நாளைக்கு 2 மனசா இருப்ப சகோதரியே? என்னை நீ நேசிக்க மாட்டியா? என்கிட்ட நீ வரமாட்டியா? என்னை நோக்கி பார்க்க மாட்டியா? எனக்காக காலத்தை நேரத்தை நீ செலவிட மாட்டியா அப்படின்னு நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே, இப்ப நம்ம படிச்ச வேத பகுதி இல்லையா, ஆபிரகாமை தேவன் சோதித்தார் இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவரே சோதிக்கிறார். இன்னைக்கு நமக்கு சோதனை வரும். ஜெயிக்கிறவன் தான் மனுஷன். விசுவாசிக்கிறவனுக்கு தான் கிறிஸ்தவன் பேர் சொல்ல முடியும். விசுவாசி ஆதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான் வேதம் சொல்லுது. விசுவாசிக்கணும். தேவன் பேரே நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா நம்ம காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்களா இருக்கிறோம். தேவன் நம்ம ஒரு நாள் நடத்திக்கிட்டு வராரு. அற்புதத்தை அதிசயத்தை ஒரு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்நாளெல்லாம் நினைச்சு பாருங்க, என்ன மாதிரி பாதையில நம்ம வந்தோம், எப்படி வந்தோம். கடந்து வந்த பாதையை டெய்லி திரும்பி பார்க்கிறோமா? நம்ம ஏதாவது பார்க்க மாட்டோம். அது நல்லதா இருந்தா திரும்பி பார்க்க மாட்டோம். கஷ்டமா இருந்தா தான் அப்பப்போ சொல்லுவோம், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். நல்லா இருந்தா ஒண்ணுமே பேச மாட்டோம். தேவன் சொல்லுகிறாரு, திரும்பி பாரு. உன்னை கரடு முரடான பாதையெல்லாம் கடத்தி கொண்டு வந்தேன் இல்லையா? அப்பெல்லாம் கூட இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்த ஒரு மோசேவை ஏற்படுத்தினாரே. எப்படி நடத்திட்டு வந்தாரு? வனாந்தரத்துல. நல்லா யோசித்து பாருங்க, வனாந்தரத்துல எப்படி தேவன் அவர்களை நடத்தினார். அவர்கள் பேரில் பிரியமா இருந்தார். அல்லேலூயா. அடிமைத்தனத்துல அவங்களை வெளியில கொண்டு வரணும் தேவன் அறிந்திருந்தார். பாருங்க, 3 வேளை சாப்பாடு சமைச்சு கொடுக்கல, வானத்துல இருந்து மன்னாவை கர்த்தர் அவளுக்கு பொழிந்திருந்தார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு ஆகாரம். கொஞ்சம் பேர் 2 பேர் இல்ல, 6 லட்சம் பேர். வெறும் ஆண்கள் மாத்திரம், ஸ்திரீகள் புருஷர் கணக்கு இல்ல. இன்னைக்கு 6 பேரை வச்சு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். 600 பேருக்கு அதுக்கு மேல கஷ்டம். 6 லட்சம் பேர் மாத்திரம் அவங்களுக்கு எப்படி கொடுத்தாரா? காலையில மன்னா. அந்த மன்னாவை எப்ப நம்ம எடுத்துட்டு வரணும்? அதிகாலையில. தேவன் சொல்றார், அதிகாலையில தேவன் என்னை கண்டடைவான். அந்த இஸ்ரவேல் ஜனங்க காலையில அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு வேலை, அதிகாலையில அந்த மன்னாவை எடுக்கிறதுக்கு போவாங்க. ஆனா வெயில் ஏறினா அது என்ன ஆயிடுமா? உருகி போயிடும் சொல்லுங்க. பிரியமானவர்களே, அதிகாலை வேலையில நீங்க கர்த்தரை தேடுங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கும். உங்களுக்குரிய மன்னா உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு இல்லையா? அந்த மன்னா டெய்லி கொடுக்க வேண்டிய ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம், உலக பிராண ஆசீர்வாதத்தை தேவன் தினந்தோறும் நமக்கு அருளுகிறாரு. டெய்லி நமக்கு கொடுக்குறாரு. அதை நாம பெற்றுக்கொண்டு நம்ம கிட்ட தான் இருக்குது. அவர்கள் தினந்தோறும் காலையில போகணும், போய் அந்த மன்னாவை எடுத்துட்டு வரணும். கூட எடுத்துட்டு வந்தாலும் குறைச்சி எடுத்துட்டு வந்தா வீட்டில் வந்து அளந்து பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு ஓமர் அளவு தான் இருக்கும். ஆனா 7ஆம் நாள் போய் எடுக்கும் போது எல்லாருக்கும் அடுத்த நாளைக்கு உண்டான ஆகாரமும் சேர்த்து இருக்கும். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தின் தேவன் அவரு. ஏன் நமக்கு ஆயத்தம் இல்லை? நமக்கே ஆயத்தம் வரமாட்டேங்குது. அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் நிலையான பொருள் கனம் என்னிடத்தில் உண்டு. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். வெயில் ஏறிச்சுன்னா அந்த மண்ணா உருகி போயிடும். அதுக்கு பிற்பாடு நீங்க போய் வனாந்தரத்துல போய் தேடினாவும் அந்த மண்ணா கிடைக்காது. இனிமே காலையில எழுந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வாங்க பிரியமானவர்களே. நீங்க எல்லாம் நல்லா அழகா ஜெபிக்கிறவங்க தான். ஆனா இப்ப முடியல. நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய வேலை, என் குடும்பம், சூழ்நிலை என்ன அப்படி கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி ஒரு சில பேர் இன்னைக்கு ஒரு வேளை நீங்க சிந்திக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் கர்த்தர் சகாதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. அந்த குறையை நீக்கணும்னா திரும்பமா உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சசமா மாற்ற அவரால் முடியும்னு சொன்னா உங்க வாழ்க்கை தரத்தை அவங்களால மாற்ற முடியாதா?
செய்ய முடியாதா? நிச்சயமா செய்வாரே. அவரால் எல்லாமே முடியுமே. அதிசயத்தை செய்யற தேவனாச்சே, அற்புதங்களை செய்கிறவராச்சே, உன்னை ஆசீர்வதிக்க முடியாத திட்டம் வச்சிருக்கிறாரே. அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் வந்தாரு. இயேசு வந்த வீட்டுல குறையே இல்லை. எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு சுவையான ஒரு திராட்சரசத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. எல்லாரும் வாழ்த்துற மாதிரி ஆயிப்போச்சு. என்னப்பா இவ்வளவு ஒரு அருமையானது இவ்வளவு நேரம் வச்சிருந்த, முதல்ல நாங்க சாப்பிட்டோம் இவ்வளவு டேஸ்டா இல்லையே, இப்ப போய் இவ்வளவு ருசி குறைந்ததெல்லாம் கொடுத்துட்டு இப்ப ருசி உள்ளது இப்ப தரீங்களே, இப்ப எப்படி வந்தது? வேலைக்காரர்கள் தான் தெரிஞ்சிச்சு அது எப்படி வந்ததுன்னு, மற்றவங்க யாருக்கும் தெரியல. பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் ஆண்டவரை அழைக்க வேண்டும் உங்க வீட்டுக்குள்ள. இரண்டாவதாக நீங்கள் அந்த நேரத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அற்புதம் நடக்கிறதுக்கு 1 நிமிஷத்துல நடக்கலாம், 1 மணி நேரத்துல நடக்கலாம், 1 நாள், 3 நாள், 1 வாரம், 1 மாசம், 1 வருஷம், 10 வருஷம் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. காத்திருக்கணும். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தாரு. ஆனா அதுக்கு முன்னால கர்த்தர் அவனோட பேசினார். ஆபிரகாமோட என்ன பேசினாரு? அவர் சொல்றாரு, எனக்கு இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல வாக்குவாதம் பண்றாரு ஆபிரகாம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இவன் இல்ல உனக்கு கர்ப்ப பிறப்பா இருப்பவன் தான் அவன் சுதந்திரவாளின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி? வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல, நம் பூமியின் தூளை என்ன கூடுமானா என்ன? இதெல்லாம் என்ன வார்த்தை நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்ற வார்த்தைகள்லாம் எப்படி நிறைவேறும்னு நினைச்சிருப்பாரு அவரு இல்லையா? ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க தண்ணி மண்டு ஊத்த சொல்லும் போது அவங்க விசுவாசத்தோட ஏதோ அப்பா அவர் சொல்றதை நம்ம செய்யணும், கேள்வியே கிடையாது. அந்த வேலைக்காரில் கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாரு செஞ்சாங்க. ஆபிரகாம் தேவன் சொன்னதை செய்தார். ஏறக்குறைய 25 வருஷம் வெயிட் பண்ண வந்துச்சு. யாரு கிடைக்கிறதுக்கு? ஈசாக்கு கையில வாங்கறதுக்கு. பாருங்களேன், இல்ல நம்ம இன்னைக்கு நினைக்க முடியுமா? இப்ப கேட்கலாம், 25 வருஷம்னா என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுமே, அவ்வளவுதான், எனக்கு இனிமேல் லைஃபே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் கர்த்தருடைய பார்வைக்கு 1 நாள் 1000 வருஷம் போல இருக்குது இல்லையா? இப்படி இருக்கு. 1 நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் 1 நாள் போல இருக்குது. தேவன் தாம் உங்களுக்கு சொன்னபடியே அவர் செய்து முடிவார். விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஏற்பட்ட வாக்கு தத்தமா கொடுக்கப்பட்ட அந்த ஈசாக்க திரும்பமா தேவன் கேட்டார். இப்ப நம்ம படிச்சோம் அந்த வேத பகுதி. என்ன சொல்றார்? நீ போ, நான் காண்பிக்கிற மலையில கொண்டு பலியிடு. அப்போ ஆபிரகாம் என்ன பேசியிருக்கணும் அவரை பார்த்து? என்ன சொல்லு? ஆண்டவரே, எனக்கு இப்பதானே வாக்கு தத்தம் கொடுத்தீங்க, என்னை கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, வானத்தின் நட்சத்திரம் என்ன கூடுமானால் என்ன என்று சொன்னீரே, இப்படி சொன்னீங்களே அப்படி சொன்னீங்களே, ஆனா இப்ப கொண்டு போய் அந்த மலையில பலியிடுன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி ஏதாவது கேட்டாரா? ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். எனக்கு உண்மையை நான் சொல்றது என்னன்னா, ஆபிரகாமோட தேவன் அவன் பேர ரொம்ப விசுவாசம் வச்சிருந்தார். அவன் என்னை விட்டு மீண்டு போக மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சோதிக்கிறாரு, ஆனா கர்த்தர் ஆபிரகாம் மேல விசுவாசம் வச்சிருந்தார். யோபு மேல வச்சிருந்தாரு. யோபு கூட ஒரு நல்ல ஒரு மனிதன். நல்லா படிக்கணும் வேதத்தை, நீங்க நல்லா படிச்சு பார்க்கணும். நாம அற்புதத்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படி நடக்கும்? கர்த்தர் கொடுப்பாரு. கேட்டோன்னே நான் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் விட்டுருப்பாரு. ஒன்னும் ஆபிரகாம் அடிச்சிருக்க மாட்டேன், கொடுக்கலையா சரி பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாரு. சரிப்பா ஓகேன்னு தான் சொல்லியிருப்பாரு. இனி விசுவாசி தகப்பன்ற பேர் எப்படி வந்திருக்கோம்? வந்திருக்காரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். பாருங்க, எவ்வளோ ஒரு மனசு கஷ்டம் இருந்திருக்கும். நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடுறோம் இந்த வேத பகுதியை. ஒரு தகப்பன் தான் பிள்ளைய கொண்டு போறான். மகன் கேட்கறான், அப்பா ஆடு இல்லையே, தீவட்டி இருக்குது, விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆடு இல்லையே, பலி செலுத்துறதுக்கு எங்க? கர்த்தர் பார்த்துக்கொள்வார், வாப்பா. வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு வராரு, நானும் என் மகனும் திரும்பி வருவோம். அந்த விசுவாச வார்த்தை அங்க இருந்து பார்த்தீங்களா? நான் போயிட்டு வரேன், நம்ம சொல்லிட்டு போயிட்டு வரேன்னா அவர் ஒன்று தான் ரிட்டர்ன் திரும்பி வருவோம். யாரு எப்படி போறோமோ அப்படியே திரும்பி வருவான். என் தேவன் நல்லவர் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் அற்புதம் செய்வாருமா? ஏன் செய்ய மாட்டாரு? நீ பேசுறது நம்ம பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப நடக்கிறத பொறுத்துதான். நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம விசுவாசத்தோட பேச ஆரம்பிச்சா நமக்கு எல்லாமே கர்த்தர் செய்வாரு, எல்லாம் நடக்கும். நல்லா யோசிக்கணும் அந்த கதையை. நீங்க உண்மையா ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை படிச்சோம். எனக்கு அதை குறித்து பேசணும்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் தேவன் இந்த அற்புதங்களை குறித்து சொல்லனால நான் நடுவில் இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, பலி செலுத்துறதுக்கு எந்த தகவனாலும் முடியாது இல்ல.
கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட அவங்க எதைய பத்தியுமே யோசிக்கல பாருங்க. கையை காலை கட்டி எல்லாம் பலிபடத்தை செஞ்சு மகனை கொண்டு வச்சாச்சு. எப்படி அழ வந்திருக்காதா? இல்ல மனசு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரா? வாக்குத்தத்தின் பிள்ளையாச்சே ஆண்டவரேன்னு கூட அழுதுருக்க கூடாதா? வாயை திறக்கல, எதுவுமே பேசல. அந்த கத்தியே ஓங்கியாச்சு. திரும்பமா அந்த கத்தி கீழே வருது வெட்டுறதுக்கு. அந்த டைம்ல கத்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டா கையை போடாத, உன் புத்திரனும் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ அவனை ஒப்பு கொடுத்தபடியா உனக்கு நான் என்ன செய்யறேன், உன்னை போல ஒருவனை பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. தேவன் அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை ஆபிரகாமிலே எதிர்பார்த்து கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இதுதாங்க கடைசி டைம் வரைக்கும் ஆண்டவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. கடைசி டைம் வரைக்கும் நம்ம சிந்திக்கவே கூடாது. சோதனையை சகிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு குறை வருதுன்னு சொல்லி உடனே மூளைக்கு வேலை கொடுத்து இதை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ண. நிறைய பேர் அப்படிதான். ஒரு பணம் தேவை இருக்கும், ஒரு 10,000 தேவைப்படும், 1,00,000 ரூபாய் தேவைப்படும். உடனே என்ன பண்ணுவாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வந்த உடனே போன் பண்ணி இந்த மாதிரி வேணும், என்ன அரேஞ்ச் பண்ண முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்றதே கிடையாது. நம்ம கத்துட்டு சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு வழி தருவாரு, எப்படியாவது ஒரு வழி வரும்ன்றது வெயிட் பண்றதே கிடையாது. அதுக்கு நீங்க ஜெபமே பண்ண நேரட்டா நமக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்களே, எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய எல்லாம் வசதி பண்றதுக்கு நிறைய ஆட்கள் நமக்கு இருக்காங்க. யார்கிட்டயே கேட்டு வாங்கி பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம். கர்த்தரை தேடுறது விசுவாச குறைபட்டு உலகத்துக்குள்ள போகிறது. அதன் பிற்பாடு பாருங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். அதனால பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள அவங்க தள்ளப்படுவாங்க. வெயிட் பண்ணணும். அற்புதத்துக்கு நீங்க காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தா தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு வாசம் பண்ணினாதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரோட இருந்தா அவர் உங்களோட இருப்பாரு. நீங்க அவரை விட்டுட்டா அவங்கள கை விட்டுருவார். காலையில எழுந்து நம்ம ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். நல்லா முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும். உங்களுக்கு தேவையில எல்லாம் என் தேவன்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா என் தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. அவன் சந்ததியை கண்டான் ஆபிரகாம். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் போல ஈசாக்கின் சந்ததி. ஏன் நம்ம சொல்றோம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் சொல்றோமே? ஏன்? வாக்குத்தத்தத்தின் குமாரர்கள் அவர்கள்லாம். எப்பேர் பெற்ற ஒரு வரலாற்றுல இடம்பெற முடியாது. கர்த்தர் கிருபை செய்தார். பார்த்தீர்களா? நீங்களும் விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இங்க இந்த கற்சாடிகளை கர்த்தர் கண்டாரு, தண்ணீர் அதுல ஊற்றுனாங்க, திரும்பமா கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. வேலைக்காரர்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்க கேட்கிறாரு அந்த எஜமா இல்லையா? 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. அப்பா, இவ்வளோ ஒரு நல்ல அருமையான ஒன்றை இவ்வளவு நேரம் வச்சிருந்தீங்களே. கர்த்தருடைய கண்கள் பட்டா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் வெளியில வரணும். அதான் அந்த வீணா போற தண்ணி. நிச்சயமா சொல்ற அந்த 6 கற்றாடிகளும் திரும்பமா தான் வாழ்க்கையில அந்த வெளியிடங்களுக்கு அது போகவே இல்லை. ஏன்னா அது ஒரு அற்புதத்தின் அடையாளமா மாறிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அதுல வைக்கப்பட்ட பொழுது அதன் பிற்பாடு அதுல ஒரு ஆச்சரியம், அதிசயம், திரும்பமா அது அந்த சைடு போகல. கர்த்தர் அதை புடமிட்டு கொண்டு வந்துட்டார் அவர்கிட்ட. அது அற்புதத்தை பெற்று தன் சாணம் மாறி ஆண்டவர்கிட்ட வந்துருச்சு. அதன் பிற்பாடு அதை நிச்சயமா அவர்களை பயன்படுத்திருந்தா இந்த மாதிரி திராட்சரசம் ஊற்றுதா அதை பயன்படுத்திருப்பாங்க. விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்த கச்சாடிக்கு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா? கர்த்தர் அதுக்கே ஒரு அற்புதம் செஞ்சாரா, இன்னைக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார் பிரியமானவர்களே. ஆனா அந்த நேரத்துக்காக காத்திருங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, என் வேலை இன்னும் வரல, உன் வாழ்க்கையில நான் செய்யக்கூடதுக்கு ஒரு காலம் இன்னும் வரல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, 1 மணி நேரம் வெயிட் பண்ணு. நமக்கு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, எங்க இருக்க? நான் வந்துகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன் அப்படின்வாங்க. எவ்வளோ? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். ஆனால் வருது எத்தனை மணிக்கு வருவாங்க? ஒரு 1/2 hour. இப்போ வந்தோம் நம்ம சொன்னோம் 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை இப்போ பாருங்களேன், ஒருத்தர் சும்மா நம்ம ஃபோன் பண்ணும் போது ஒருத்தர் வரேன்னு சொல்லும் போது 5 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் வந்தா நம்ம வெயிட் பண்ணி தானே வாங்குறோம். ஆனா கர்த்தர்கிட்ட மட்டும் ஏன் நம்மளால வெயிட் பண்ண முடியல? ஏன் நம்ம ஆண்டவருக்குள்ள நேரம் காலம் வரைக்கும் வெயிட் பண்ணல? இல்லையா? இன்னையில இருந்து ஒரு பொறுமையோட காத்திருக்க பழகுங்க பிரியமானவர்களே. தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவருடைய நேரம் காலம் வந்தா யாரும் தடை பண்ண முடியாது. ஒருவரும் உங்களுக்கு விரோதமா எழும்பவே முடியாது. நீ கர்த்தருக்குள்ள இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட பொழுது அந்த இடம் முழுவதும் ஒரு பெரிய அற்புதத்தை எல்லாரும் கண்டார்கள். எல்லாருக்குள்ள அந்த வார்த்தை அப்படியே பரவிருச்சு. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். அந்த கற்சாடிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த கற்சாடிகளை கண்டு அதுக்குள்ள இருந்த தண்ணீர், இவ்வளவு நாளா கை கால் கழுவ பயன்பட்ட அந்த தண்ணீர், அதன் பிற்பாடு அதுக்குள்ள வந்த தண்ணீரை மனிதன் சாப்பிடுறதுக்கு, தன் சரீரத்துக்கு அழகை ஏற்படுத்தி கொடுக்க, ஒரு புஷ்டியை கொடுக்கத்தக்கதான, தாகத்தை தீர்க்கத்தக்கதான ஒரு சுவையுள்ள தண்ணீராய் மாறினது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசும் பொழுது உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிடுவாரு. நிச்சயமா ஊழிய வாஞ்சியோட நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறாரு. இன்னைக்கே அழைப்பாரு, நாளைக்கே ஒரு ஊழியக்கார சார்ந்த உனக்கு கொடுப்பாரு. உனக்கென்று எல்லாவற்றையும் தேவன் செய்வாரு. வாஞ்சை உள்ள ஆத்துமாட்ட வார்த்தை தான் பேசுகிறார். இன்றைக்கு பேசுகிறார். பிரியமானவர்களே, நல்லா பாடுற ஒரு சகோதரன் தான், நல்லா ஒரு ஆராதிக்கிற ஒரு மகள் தான். ஆனா அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் உங்க கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். பிரியமானவர்களே, தேவனிடத்துல எந்த ஒரு குறையுமே இல்லை. அவர் நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசம் அல்லேலூயா சொல்லலாமா? அந்த கற்சாடியை கர்த்தர் தொட்டாரே, அந்த வீட்டுல இருக்கிற குறை நிறைவாக்குனாரே. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே தேவன் கடந்து வர விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் குறைகளை என் தேவன் நிறைவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நிச்சயமா என் தேவன் செய்ய போறார். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போமா? ஒரே ஒரு நிமிடம் நான் ஒரே ஒரு பாடலை பாடி நாம் தேவனை கனப்படுத்த போறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குணப்படுத்தி உன் காயத்தை கட்டி நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நாம் கண்களை மூடி ஒரு 5 நிமிடத்தை நான் முடித்து விடுகிறேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?